நம்மை ஏமாந்தவர்கள் மட்டுமல்ல, நல்ல மனிதர்களை நம்பாமல் ஏமாந்தவர்களும் இந்த உலகில் அதிகம் உண்டு. ஒரு கதையை போன்றது வாழ்க்கை. அது எவ்வளவு நீளமானது என்பது முக்கியமல்ல, அது எவ்வளவு சிறப்பானது என்பதே முக்கியமானது. நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பது உனக்கு நல்லது. நீங்கள் மற்றவர்களோடு போராடுவதாக நினைக்கிறீர்கள், ஆனால் உண்மையில் உங்கள் போராட்டம் உங்கள் சொந்த எண்ணங்களோடு மட்டுமே. தெரிந்தும் தவறவிட்டாலும் தெரியாமல் தவறவிட்டாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்காது. சிலவற்றின் மதிப்பு தெரியாமல் இருந்து விடாதீர்கள். வெளிச்சம் கிடைத்தவுடன் திரியின் தியாகம் யாருக்கும் தெரிவது இல்லை. மற்றவர்களின் தேவை நிறைவேற்றும் வரையில் மட்டுமே நாம் தேடப்படுவோம். சில நேரத்தில் கடைப்பக்கத்தில் தான் விடை இருக்கும். தடுமாறாதீர்கள், தடம் மாறாதீர்கள். தனிமை என்பது துரோகம் இல்லாத சிறந்த தோழன். மௌனம் என்பது தண்டனை இல்லாத சிறந்த பாதுகாப்பு. கொஞ்ச நாள் தனிமையிலும் மௌனத்திலும் இருங்கள், எல்லாம் சரியாகிவிடும். மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ள வேண்டாம், மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்பதையாவது புரிந்து கொள்ளுங்கள். உறவுகளுக்குள் எவ்வளவு சண்டை வந்தாலும் அதில் மற்றவர்கள் தலையிடுவதை ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். சிங்கங்கள் தமக்குள் எவ்வளவு சண்டை பிடித்துக் கொண்டாலும் தமக்கு மத்தியில் ஏற்படும் பிரச்சனைகளில் நாய்கள் தலையிடுவதற்கு அவை ஒருபோதும் இடமளிப்பது இல்லை. வாழ்வில் நம்மோடு இருக்கும் உறவுகள் எல்லோரும் நம்மை உண்மையில் முழுமையாக புரிந்து கொள்ளவே இல்லை. அவர்கள் புரிந்து கொண்டதாக நம்மை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மை புரிந்து கொண்டது போல் அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. வெளித்தோற்றத்தை வைத்து யாரையும் மதிப்பீடு செய்து விடாதீர்கள். வாயை திறக்கும் வரை நம் கண்களுக்கு காகமும் குயிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் தெரியும். உங்களோடு இருப்பவர்கள் உங்களை எதை கொண்டு காயப்படுத்தினாலும் நீங்கள் அவர்களை திருப்பி காயப்படுத்தாமல் மௌனமாக இருங்கள். வன்முறையே இல்லாமல் ஒருவரை காயப்படுத்தும் ஒரே ஆயுதம் மௌனம் மட்டும்தான். உன்னை பற்றி அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளும் எந்த உறவையும் புறக்கணிக்காதே. ஒரு நாள் அவர்களை நீ தேடும் பொழுது அவர்கள் உன்னை விட்டு விலகி வெகு தூரம் சென்றிருப்பார்கள். நம் மனதில் மறைந்திருக்கும் வார்த்தைகளை வெளிப்படுத்த மௌனம் மட்டுமே போதும். ஆனால் உண்மையான அன்பு கொண்டவர்களால் மட்டும்தான் அதை புரிந்து கொள்வது முடியும். உங்கள் மனதுக்குள் இருக்கும் வழிகளை மறைத்துக் கொண்டு சிரித்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். ஆறுதல் என்ற பெயரில் உங்கள் வலியை இன்னும் அதிகப்படுத்த உங்களை சுற்றி ஒரு கூட்டமே அலைந்து கொண்டிருக்கிறது. நீ யாரோடு பழகுகிறாய் என்பது முக்கியமல்ல, அவர்களிடம் என்ன கற்றுக்கொள்கிறாய் என்பதே முக்கியம். நீ நல்லவர்களுடன் பழகினால் யாரையும் ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொள்வாய். நீ கெட்டவர்களுடன் பழகினால் யாரிடமும் ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொள்ளுவாய். சில குற்றங்களை மன்னிப்பதாலும் சில குறைகளை மறப்பதாலும் தான் இன்னமும் சில உண்மையான உறவுகள் நீடிக்கின்றன. உறவு என்று அதையே விதைக்கும் போதே பிரிவு என்ற அறுவடை நாளும் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் உறவை கண்டு மயங்காதே, பிரிவை கண்டு வருந்தாதே. இறக்கும் வரை நிஜத்தை நேசி. இல்லாமல் போனாலும் நினைவுகளை நேசி. நெஞ்சம் இருக்கும் வரை நேசிக்க மறந்து விடாதே. நீங்கள் இல்லாத இடத்தில் உங்களை பற்றி குறை கூறுபவர்களை கண்டு கொள்ளாதீர்கள். சில பேர் உங்களுக்கு பின்னால் பேச காரணம் உங்களில் நேரடியாக பேசினால் தரமான பதில் நிச்சயம் கிடைக்கும் என்ற பயத்தினால் தான். தேவை என்றால் மட்டும் தேடி வரும் உறவுகளையும் தேவையில்லாமல் தேடி வரும் உறவுகளையும் கொஞ்சம் ஒதுக்கியே வைக்க பழகிக் கொள்ளுங்கள். அப்போதுதான் நமக்கு தேவையான நிம்மதி எப்பொழுதும் நம்மோடு இருக்கும். யார் மீது வேண்டுமானாலும் பாசம் வையுங்கள், ஆனால் யார் மீதும் பைத்தியமாகி விடாதீர்கள். ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை, பிரிவே இல்லாத உறவும் இல்லை. எல்லாமே சில காலம்தான். நமக்கு தீமை செய்தவர்களை நினைத்து கோபப்படக்கூடாது. அவர்கள் நமக்கு செய்த தீமைகள் தான் என்று நமக்கு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்களுக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள். எல்லாம் நன்மைக்கே. மனக்காயமின்றி வாழ விரும்பும் யாவரும் மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்து பாருங்கள். நம்மை போலதான் மற்றவர்கள் என்ற உயர்ந்த எண்ணமே உங்கள் வாழ்வை சிறந்ததாக மாற்றும். எனக்கென யாருமே இல்லை என்று நிம்மதியை இழக்கும் போது உனக்காக எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லும் ஒரு உறவு சுமந்தால் அதுதான் வாழ்வின் மிகப்பெரிய வரம். மனதிற்கு நெருக்கமானவர்களை எவ்வளவு எளிதில் பிரித்து செல்ல முடிவது இல்லை. பிரிவி என்ற பெயரில் தற்காலிகமாக கொஞ்சம் விலகி மட்டும் இருக்கின்றோம், அவ்வளவுதான். மற்றவர்கள் மீதான வீண் எதிர்பார்ப்புகளை நாம் குறைத்துக் கொண்டாலே போதும். எப்பொழுதும் நிம்மதியாக
நிம்மதியாக வாழலாம். பிறருக்கு உதவும் வாய்ப்பு கிடைத்தால் அது கடவுள் கொடுத்த வாய்ப்பாக நினைத்துக் கொண்டு எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்யுங்கள். உங்களுக்கு உதவி தேவைப்படும் தருணத்தில் நீங்கள் கொடுத்ததை விடவும் அதிகமாக பெற்றுக் கொள்வீர்கள். ஒருவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும்போது இன்னொருவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்தால் அந்த உறவை விட இந்த உலகில் பெரிய உறவு வேற எதுவும் இல்லை. பணத்தை யாருக்கு வேண்டுமானாலும் செலவு செய்யுங்கள். ஆனால் உங்களின் மதிப்புமிக்க நேரத்தை அதற்கு தகுதியானவர்களுக்கு மட்டுமே செலவு செய்யுங்கள். நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருக்காதீர்கள். நிம்மதி எங்கே என்று தேடுவதை நிறுத்திய பிறகுதான் நீங்கள் தெரிந்து கொள்ளவே முடியும். எதையும் தேடி அழையாமல் சும்மா இருந்தாலே நிம்மதி கிடைத்துவிடும் என்று யாராவது நமக்கு அமைதியை தருவார்களா என்று எதிர்பார்க்காதீர்கள். எந்த இடத்திலாவது நமக்கு அமைதி கிடைத்து விடாதா என்று தேடி அழையாதீர்கள். உங்களை தவிர வேறு யாராலும் உங்களுக்கான அமைதியையும் நிம்மதியையும் தந்துவிட முடியாது என்பதை முதலில் உணருங்கள். நீங்கள் எப்படி பேச கற்றுக்கொண்டீர்களோ அதே போல சில இடங்களில் மௌனமாக இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளை தோன்ற விடாமல் தடுக்கும். உங்கள் பேச்சு உறவுகளுக்குள் பிரிவுகளை சரி செய்யலாம். ஆனால் உங்களுடைய மௌனம் நிறைய இடங்களில் பிரிவே இல்லாமல் உறவுகளை பாதுகாக்கும். சில உறவுகளுடன் பிரச்சனைகளை முற்றுகிறது என்றால் அது முடிய போகிறது என்று அர்த்தம். பிரச்சனைகளை முற்றுவதை எண்ணி பயந்து கொண்டிருக்காதே. ஒரு வழியாக அது முடிவுக்கு வருகிறது என்று நிம்மதியாக இரு. சிலரின் போலி முகங்களை கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தெரியப்படுத்துவார். தெரிந்தும் பழகிக் கொண்டிருப்பவன் அடிபட்ட பிறகுதான் புரிந்து கொள்வான். நமக்கு பிடித்தவர்களே நம்மை காயப்படுத்தும் போதுதான் இல்லாதவற்றையும் இழந்தவற்றையும் பற்றி ஆழமாக யோசிக்க வைத்து விடுகிறது. உறவு நீடிக்க வேண்டும் என்றால் சிலரிடம் வளைந்து கொடுக்க பழகிக்கொள். எப்பொழுதும் நிமிர்ந்து நிற்பவர்கள் மீதுதான் அதிகமாக அடி விழுகிறது. வளைந்து கொடுப்பவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். ஒருவர் மீது பாசத்தை காட்டுவதாக இருந்தால் கூட கொஞ்சம் பக்குவமாய் வெளிப்படுத்துங்கள். இல்லை என்றால் பாதிலேயே வழிகளோடு விலக வேண்டியதாகிவிடும். யாரை எங்கே வைக்க வேண்டும் என்று என்பதில் தெளிவாய் இருங்கள். இல்லை என்றால் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள். நீ யாருக்காக எல்லாவற்றையும் செய்கிறாயோ, நீ யாருக்காக எல்லாவற்றையும் இழக்கின்றாயோ, அவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு மேல் உன்னை ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டார்கள் என்பதை நினைவில் வை. நம்மை ஏமாந்தவர்கள் மட்டுமல்ல, நல்ல மனிதர்களை நம்பாமல் ஏமாந்தவர்களும் இந்த உலகில் அதிகம் உண்டு. ஒரு கதையை போன்றது வாழ்க்கை. அது எவ்வளவு நீளமானது என்பது முக்கியமல்ல, அது எவ்வளவு சிறப்பானது என்பதே முக்கியமானது. நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பது உனக்கு நல்லது. நீங்கள் மற்றவர்களோடு போராடுவதாக நினைக்கிறீர்கள், ஆனால் உண்மையில் உங்கள் போராட்டம் உங்கள் சொந்த எண்ணங்களோடு மட்டுமே. தெரிந்தும் தவறவிட்டாலும் தெரியாமல் தவறவிட்டாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்காது. சிலவற்றின் மதிப்பு தெரியாமல் இருந்து விடாதீர்கள். வெளிச்சம் கிடைத்தவுடன் திரியின் தியாகம் யாருக்கும் தெரிவது இல்லை. மற்றவர்களின் தேவை நிறைவேற்றும் வரையில் மட்டுமே நாம் தேடப்படுவோம். சில நேரத்தில் கடைப்பக்கத்தில் தான் விடை இருக்கும். தடுமாறாதீர்கள், தடம் மாறாதீர்கள். தனிமை என்பது துரோகம் இல்லாத சிறந்த தோழன். மௌனம் என்பது தண்டனை இல்லாத சிறந்த பாதுகாப்பு. கொஞ்ச நாள் தனிமையிலும் மௌனத்திலும் இருங்கள், எல்லாம் சரியாகிவிடும். மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ள வேண்டாம், மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்பதையாவது புரிந்து கொள்ளுங்கள். உறவுகளுக்குள் எவ்வளவு சண்டை வந்தாலும் அதில் மற்றவர்கள் தலையிடுவதை ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். சிங்கங்கள் தமக்குள் எவ்வளவு சண்டை பிடித்துக் கொண்டாலும் தமக்கு மத்தியில் ஏற்படும் பிரச்சனைகளில் நாய்கள் தலையிடுவதற்கு அவை ஒருபோதும் இடமளிப்பது இல்லை. வாழ்வில் நம்மோடு இருக்கும் உறவுகள் எல்லோரும் நம்மை உண்மையில் முழுமையாக புரிந்து கொள்ளவே இல்லை. அவர்கள் புரிந்து கொண்டதாக நம்ம நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மை புரிந்து கொண்டது போல் அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. வெளித்தோற்றத்தை வைத்து யாரையும் மதிப்பீடு செய்து விடாதீர்கள். வாயை திறக்கும் வரை நம் கண்களுக்கு காகமும் குயிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் தெரியும். உங்களோடு இருப்பவர்கள் உங்களை எதை கொண்டு காயப்படுத்தினாலும் நீங்கள் அவர்களை திருப்பி காயப்படுத்தாமல் மௌனமாக இருங்கள். வன்முறையே இல்லாமல் ஒருவரை காயப்படுத்தும் ஒரே ஆயுதம் மௌனம் மட்டும்தான். உன்னை பற்றி அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளும் எந்த உறவையும்
புறக்கணிக்காதே. ஒரு நாள் அவர்களை நீ தேடும் பொழுது அவர்கள் உன்னை விட்டு விலகி வெகு தூரம் சென்றிருப்பார்கள். நம் மனதில் மறைந்திருக்கும் வார்த்தைகளை வெளிப்படுத்த மௌனம் மட்டுமே போதும். ஆனால் உண்மையான அன்பு கொண்டவர்களால் மட்டும்தான் அதை புரிந்து கொள்வது முடியும். உங்கள் மனதுக்குள் இருக்கும் வழிகளை மறைத்துக் கொண்டு சிரித்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். ஆறுதல் என்ற பெயரில் உங்கள் வலியை இன்னும் அதிகப்படுத்த உங்களை சுற்றி ஒரு கூட்டமே அலைந்து கொண்டிருக்கிறது. நீ யாரோடு பழகுகிறாய் என்பது முக்கியமல்ல, அவர்களிடம் என்ன கற்றுக்கொள்கிறாய் என்பதே முக்கியம். நீ நல்லவர்களுடன் பழகினால் யாரையும் ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொள்வாய். நீ கெட்டவர்களுடன் பழகினால் யாரிடமும் ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொள்ளுவாய். சில குற்றங்களை மன்னிப்பதாலும் சில குறைகளை மறப்பதாலும் தான் இன்னமும் சில உண்மையான உறவுகள் நீடிக்கின்றன. உறவு என்று அதையே விதைக்கும் போதே பிரிவு என்ற அறுவடை நாளும் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் உறவை கண்டு மயங்காதே, பிரிவை கண்டு வருந்தாதே. இறக்கும் வரை நிஜத்தை நேசி. இல்லாமல் போனாலும் நினைவுகளை நேசி. நெஞ்சம் இருக்கும் வரை நேசிக்க மறந்து விடாதே. நீங்கள் இல்லாத இடத்தில் உங்களை பற்றி குறை கூறுபவர்களை கண்டு கொள்ளாதீர்கள். சில பேர் உங்களுக்கு பின்னால் பேச காரணம் உங்களில் நேரடியாக பேசினால் தரமான பதில் நிச்சயம் கிடைக்கும் என்ற பயத்தினால் தான். தேவை என்றால் மட்டும் தேடி வரும் உறவுகளையும் தேவையில்லாமல் தேடி வரும் உறவுகளையும் கொஞ்சம் ஒதுக்கியே வைக்க பழகிக் கொள்ளுங்கள். அப்போதுதான் நமக்கு தேவையான நிம்மதி எப்பொழுதும் நம்மோடு இருக்கும். யார் மீது வேண்டுமானாலும் பாசம் வையுங்கள், ஆனால் யார் மீதும் பைத்தியமாகி விடாதீர்கள். ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை, பிரிவே இல்லாத உறவும் இல்லை. எல்லாமே சில காலம்தான். நமக்கு தீமை செய்தவர்களை நினைத்து கோபப்படக்கூடாது. அவர்கள் நமக்கு செய்த தீமைகள் தான் என்று நமக்கு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்களுக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள். எல்லாம் நன்மைக்கே. மனக்காயமின்றி வாழ விரும்பும் யாவரும் மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்து பாருங்கள். நம்மை போலதான் மற்றவர்கள் என்ற உயர்ந்த எண்ணமே உங்கள் வாழ்வை சிறந்ததாக மாற்றும். எனக்கென யாருமே இல்லை என்று நிம்மதியை இழக்கும் போது உனக்காக எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லும் ஒரு உறவு சுமந்தால் அதுதான் வாழ்வின் மிகப்பெரிய வரம். மனதிற்கு நெருக்கமானவர்களை எவ்வளவு எளிதில் பிரித்து செல்ல முடிவது இல்லை. பிரிவி என்ற பெயரில் தற்காலிகமாக கொஞ்சம் விலகி மட்டும் இருக்கின்றோம், அவ்வளவுதான். மற்றவர்கள் மீதான வீண் எதிர்பார்ப்புகளை நாம் குறைத்துக் கொண்டாலே போதும். எப்பொழுதும் நிம்மதியாக வாழலாம். பிறருக்கு உதவும் வாய்ப்பு கிடைத்தால் அது கடவுள் கொடுத்த வாய்ப்பாக நினைத்துக் கொண்டு எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்யுங்கள். உங்களுக்கு உதவி தேவைப்படும் தருணத்தில் நீங்கள் கொடுத்ததை விடவும் அதிகமாக பெற்றுக் கொள்வீர்கள். ஒருவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும்போது இன்னொருவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்தால் அந்த உறவை விட இந்த உலகில் பெரிய உறவு வேறு எதுவும் இல்லை. பணத்தை யாருக்கு வேண்டுமானாலும் செலவு செய்யுங்கள், ஆனால் உங்களின் மதிப்புமிக்க நேரத்தை அதற்கு தகுதியானவர்களுக்கு மட்டுமே செலவு செய்யுங்கள். நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருக்காதீர்கள். நிம்மதி எங்கே என்று தேடுவதை நிறுத்திய பிறகுதான் நீங்கள் தெரிந்து கொள்ளவே முடியும். எதையும் தேடி அழையாமல் சும்மா இருந்தாலே நிம்மதி கிடைத்துவிடும் என்று யாராவது நமக்கு அமைதியை தருவார்களா என்று எதிர்பார்க்காதீர்கள். எந்த இடத்திலாவது நமக்கு அமைதி கிடைத்து விடாதா என்று தேடி அழையாதீர்கள். உங்களை தவிர வேறு யாராலும் உங்களுக்கான அமைதியையும் நிம்மதியையும் தந்துவிட முடியாது என்பதை முதலில் உணருங்கள். நீங்கள் எப்படி பேச கற்றுக்கொண்டீர்களோ அதே போல சில இடங்களில் மௌனமாக இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளை தோன்ற விடாமல் தடுக்கும். உங்கள் பேச்சு உறவுகளுக்குள் பிரிவுகளை சரி செய்யலாம், ஆனால் உங்களுடைய மௌனம் நிறைய இடங்களில் பிரிவே இல்லாமல் உறவுகளை பாதுகாக்கும். சில உறவுகளுடன் பிரச்சனைகளை முற்றுகிறது என்றால் அது முடிய போகிறது என்று அர்த்தம். பிரச்சனைகளை முற்றுவதை எண்ணி பயந்து கொண்டிருக்காதே. ஒரு வழியாக அது முடிவுக்கு வருகிறது என்று நிம்மதியாக இரு. சிலரின் போலி முகங்களை கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தெரியப்படுத்துவார். தெரிந்தும் பழகிக் கொண்டிருப்பவன் அடிபட்ட பிறகுதான் புரிந்து கொள்வான்.
நமக்கு பிடித்தவர்களே நம்மை காயப்படுத்தும் போதுதான் இல்லாதவற்றையும் இழந்தவற்றையும் பற்றி ஆழமாக யோசிக்க வைத்து விடுகிறது. உறவு நீடிக்க வேண்டும் என்றால் சிலரிடம் வளைந்து கொடுக்க பழகிக்கொள். எப்பொழுதும் நிமிர்ந்து நிற்பவர்கள் மீதுதான் அதிகமாக அடி விழுகிறது. வளைந்து கொடுப்பவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். ஒருவர் மீது பாசத்தை காட்டுவதாக இருந்தால் கூட கொஞ்சம் பக்குவமாய் வெளிப்படுத்துங்கள். இல்லை என்றால் பாதிலேயே வழிகளோடு விலக வேண்டியதாகிவிடும். யாரை எங்கே வைக்க வேண்டும் என்று என்பதில் தெளிவாய் இருங்கள். இல்லை என்றால் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள். நீ யாருக்காக எல்லாவற்றையும் செய்கிறாயோ, நீ யாருக்காக எல்லாவற்றையும் இழக்கின்றாயோ, அவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு மேல் உன்னை ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டார்கள் என்பதை நினைவில் வை. கூர்மையான ஆயுதத்தை விட கொடியது வழி தரும் வார்த்தைகள். வார்த்தைகளை கவனமாக கையாளுங்கள். உதடு தொட்ட வார்த்தைகள் உடனே உதிர்ந்துவிடும். உள்ளம் தொட்ட வார்த்தைகள் தான் உயிர் உள்ளவரை உயிரோடு வாழும். உதாசீனப்படுத்தப்படும் இடங்களில் நீ மட்டுமல்ல, உன் நிழல் கூட போகாதபடி பார்த்துக்கொள். எத்தனைதான் நெருங்கி பழகினாலும் காயப்படுத்திக் கொண்டே இருக்கும் உறவுகள் உடனிருந்தும் பயன் இல்லை. அன்பு கலந்த ஆறுதலான வார்த்தைகள் தான் ஒருவரின் வாழ்க்கையை உயர்த்தும். மன வருத்தத்தை தரும் வார்த்தைகள் மரணத்தை விட அதிக வழியை மட்டுமே தரும். இருக்கும் போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் ஒரு உறவு கிடைக்கும் போது தெரியாது. அதை தொலைந்த போதுதான் தெரியும் அது நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்று. நம்மை நேசிக்கும் 100 பேரை நாம் நேசிக்க துவங்கினாலே நம்மை வெறுக்கும் 4 பேரை பற்றி யோசிக்கவே நமக்கு நேரம் இருக்காது. எங்கு உனக்கு மதிப்பு இல்லையோ அங்கு அன்பும் இருக்காது என்பதை புரிந்து கொள். நீ ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் அனைவராலும் மதிக்கப்படுவாய். ஒரு முறை மறுத்துப்பார், அடுத்த நொடியே அனைவராலும் அடியோடு வெறுக்கப்படுவாய். எப்பொழுதும் எதற்காகவும் எவரிடமும் எதிர்பார்த்து நிற்காதீர்கள். மற்றவர்களிடம் எதிர்பார்த்து பெறுவதை காட்டிலும் நீங்களே முயன்று தோற்று போகலாம். அதில் வலிகளும் வேதனைகளும் குறைவாகத்தான் இருக்கும். உங்களை ஒருவர் ஒதுக்க நினைத்தால் நீங்களே விலகி விடுங்கள். அப்போதுதான் வலிகளும் குறையும், வாழ்க்கை என்னவென்று புரியும். நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை கூட கிடைக்காத பல பேர் இந்த உலகில் இருக்கிறார்கள். நமக்கு கிடைத்திருக்கும் அனைத்தும் நன்மைக்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். தேன் ஊற்றி வளர்த்தாலும் பாவற்காய் கசக்கத்தான் செய்யும். சில மனிதர்களும் அப்படிதான். வார்த்தைகளில் தேனை தடவி பேசுவார்கள். அவர்களின் உள்ளம் என்னவோ கசப்பாகத்தான் இருக்கும். உன் கால்கள் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் வரைதான் உனக்கு மதிப்பு. ஓய்ந்து ஒதுங்கி உட்கார்ந்து விட்டால் அதன் பின் தான் தொடங்குகிறது உனக்கான அவமதிப்பு. இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பான். எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதீர்கள். இனி கடவுளை பார்த்ததில்லை என்று சொல்லாதீர்கள். உங்கள் கஷ்டத்தில் உதவும் ஒவ்வொருவருமே கடவுள்தான். கோபத்தின் உச்சகட்டம் அடுத்தவரை காயப்படுத்துவது அல்ல, அமைதியாக கடந்து செல்வதே. உன் உறவுகளை சேமிக்க வேண்டும் என்றால் உன் வார்த்தைகளை செலவழிக்காமல் இரு, அதுவே போதும். மரணம் ஒரு நாள் வழி, ஆனால் வழி தருகின்ற வார்த்தைகள் மரணம் வரை வழியை தரும் என்பதை மறந்து விடாதீர்கள். வாழ தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பது இல்லை. பாசம் தெரிந்தவனிடம் உறவுகள் இருப்பது இல்லை. உழைக்க தெரிந்தவனிடம் பணம் இருப்பது இல்லை. உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர்கள் முன்பு கலங்காமல் புன்னகைக்க கற்றுக்கொள். அதுவே அவர்கள் கலங்கடி கண்ணி கொடுக்கும் மிக பெரிய தண்டனை. கோபமாக பேசுவது உரிமையின் வெளிப்பாடு. அதை குறையாக பார்ப்பது நம்மை வெறுக்கிறார்கள் என்பதின் வெளிப்பாடு. நம்மை இன்பமாய் நினைக்கும் உறவு ஒருபோதும் நம்மை தேட விட்டு பிரிந்து செல்லாது. நீங்கள் மனமாறி மன்னிப்பு கேட்டாலும் நீங்கள் கோபத்தில் கொட்டிய வார்த்தைகளை ஒருபோதும் திரும்ப பெறப்படுவது இல்லை என்பதை மனதில் வையுங்கள். எல்லோரும் நல்லவர்கள் என்று நம்புவது தவறு இல்லை. ஆனால் எல்லா நேரமும் அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நம்புவதுதான் மிக பெரிய தவறு. நம்மிடம் சிரித்து பேசிவிட்டு புறம் கூறும் மனிதர்களிடம் என்றுமே புரிந்து
புரிதல் வர வாய்ப்பே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குரட்டை போலத்தான் எல்லோரும் செய்யும் தவறுகளும் அதை செய்பவர்களுக்கு அது தெரிவதே இல்லை. நீ எப்படி பேச கற்றுக்கொண்டாயோ அதே போல மௌனமாக இருக்கவும் கற்றுக்கொள். உன் பேச்சு உனக்கு வழியை காட்டலாம், ஆனால் உன் மௌனம்தான் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை அழிக்கவும் முடியாது, இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது. நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் உன் வாழ்க்கையை கடக்க உதவும். சூழ்நிலைகள் மாறும்போது பலரது வார்த்தைகள் மாறுகிறது, சிலரின் வாழ்க்கையும் மாறுகிறது. இழுத்து பிடிக்கும் எந்த உறவும் ஒருபோதும் நமக்கு இன்பத்தை கொடுக்காது என்பதை நினைவில் வையுங்கள். உன் அன்பு உண்மை என்றால் உன் அருமையை உணர்ந்து உன்னை விட்டு விலகியவர்களும் தேடி வருவார்கள். அவரவர் வெளித்தோற்றத்தின் அழுகை கண்ணாடி தெளிவாக காட்டுவது போல அவரவர் உள்ளத்தின் அழுகை அவர்களின் சொல்லும் செயலுமே வெளிக்காட்டுகிறது. வயதாகி கொண்டிருப்பதை எண்ணி வருந்தாதீர்கள். நீ யாருக்காக வாழ்கிறாயோ அவருக்காக அனைத்தையும் விட்டுக்கொடு. உனக்காக யார் வாழ்கிறாரோ அவரை யாருக்காகவும் எந்த இடத்திலும் விட்டு கொடுத்து விடாதே. தான் மட்டும் உயர வேண்டும் என்று நினைப்பவன் மனிதன். தன்னோடு சேர்ந்து மற்றவர்களும் உயர வேண்டும் என்று நினைப்பதுதான் மாமனிதன். என்னதான் கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் தாகம் தணிக்காது. சில உறவுகளும் அப்படிதான். ஒருவரை காயப்படுத்தும் முன் கொஞ்சம் நிதானமாக யோசித்து பாருங்கள். நீங்கள் கொடுக்கும் காயங்கள் மன்னிக்கப்படலாம், ஆனால் ஒருபோதும் மறக்கப்படும்.